So இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். It has been found that the pH of a 0.01 mole solution of an organic acid is 4.15. Calculate the concentration of the anion, the ionization constant of the acid and its pKa value கேட்டுக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து என்ன ஆசிட்லாம் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை, ஜென்ரலாக ஆர்கானிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆசிட்னா நமக்கு வந்து H+ கண்டிப்பாக நமக்கு டொனேட் பண்ணோம். அப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம், HCN வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், HCN வந்து வச்சுக்கலாம். அப்போ HCN நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், H+ டிசோசியேட் ஆகும், ப்ளஸ் வந்து A- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா. அப்போ என்ன பண்ணால் இந்த ஆனையனோட கான்சன்ட்ரேஷன் வந்து கேட்டுக்கிறாங்க. இங்கே ஆனையன்றது என்னது, A-ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து Ka வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அதோட pKa வேல்யூ வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 மோலாலிட்டி கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக நமக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க, 0.01 மோலாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து வேணும். அப்போ தான் நம்ம வந்து Ka கண்டுபிடிக்க முடியும். இல்லை Ka கொடுத்துருந்தா H+ கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே H+ம் கொடுக்கல, A- கொடுக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா pH வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த pH வேல்யூ, அப்போ pH which is equal to minus log of வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா H+ கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் த pH which is equal to 4.15 which is equal to minus log of H+. Is it correct? அப்போ what is the log of H+? அப்போ log of H+ which is equal to log of H+ which is equal to minus 4.15. அப்போ what is the concentration of the H+? அப்போ H+ which is equal to இந்த log இங்கே போகும்போது நமக்கு என்ன ஆகும், ஆன்டி லாக் வந்து நமக்கு வந்து மாறும். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்னா ஆன்டி லாக் ஆஃப் minus 4.15. எப்பவுமே நமக்கு வந்து ஆன்டி லாக் வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக அதோட வேல்யூ எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் -1ஆல் ரெண்டு பக்கம் நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். ஓகே, செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து -5 வந்து மாறும். இது நமக்கு என்ன 0.85 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 0.85 தான் நமக்கு வந்து ஆன்டி லாக் வந்து பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து ஆன்டி லாக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0.85 வந்து நமக்கு என்ன வருது, which is equal to 7.08 எடுத்துக்கலாமா. ஓகே, அப்போ என்ன 7.08 இன்ட்டு 10 to the power of -5 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரி, கரெக்ட். அப்போ ஒரு H டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு H+ ஃபார்ம் ஆயிருந்தால் ஒரு A- தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரி, கரெக்ட். அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் 7.08 இன்ட்டு 10 to the power -5 இருந்தது அப்படின்னா A- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து அதே தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் த A- கான்சன்ட்ரேஷன், அப்போ A- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ தான் இருக்கும், 7.08 இன்ட்டு 10 to the power of -5 தான் இருக்கும். அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து அவ்வளோதான் இருக்கும், A- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து அவ்வளோதான் இருக்கும். அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ அது ஈக்குலிபிரியத்தில் HAவோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.01 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குலிபிரியம் அட்டைனாக இருக்கும்போது இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா, -7.08 இன்ட்டு 10 to the power of -5 வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து ரொம்பவே நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான். அப்போ இதை மைனஸ் பண்ணுறாலும் நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் வராது. அதனால HAவோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.01 எடுத்துக்கலாம். இப்போ வாட் இஸ் த ஈக்குலிபிரியம் வேல்யூ Ka which is equal to concentration of the H+ into concentration of the A- divided by concentration of the HA. Is it correct? அப்போ what is the H+ concentration, H+ concentration which is equal to 7.08 into 10 to the power of -5. அப்புறம் A ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னது, அதே தான் 7.8. ஓகே, 7.08 into 10 to the power of -5 divided by நமக்கு என்ன வருதுன்னா H ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுத்தாங்க 0.01. is it correct? அப்போ what is the value, 7.08 into 7.08 which is equal நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50.13 into 10 to the power of -10 ஆகிடும் இல்லையா. 10 to the power of -5 -1 10 to the power of -10 ஆகிடும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1 into 10 to the power of -2 வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 5.013 into இது மேலே போகும்போது நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் 10 to the power of -8 வந்து மாறிடும். அப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து நமக்கு வந்து ஸ்மால் ஆகும்போது பவர் வந்து பெருசாக்கணும். அப்போ 10 to the power of -7 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது கரெக்ட். அப்போ 5 into 10 to the 5.013 into 10 to the power of -7 இதான் நமக்கு வந்து Ka வேல்யூ. அப்போ what is the pKa value, pKa which is equal to okay pKa which is equal to நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா pKa is equal to minus log of Ka இல்லையா, minus log of Ka. அப்போ நம்ம என்ன எழுதலாம், pKa which is equal to minus log of
5.013 into 10 to the power of minus 7. Is it correct? அப்போ நமக்கு என்ன வருது மைனஸ் அப்படியே நம்ம வச்சுப்போம் log of 5.013 மைனஸ் நமக்கு என்ன வரும் 7 வந்து வரும். அப்போ what is the value of log of 5.013? So log of 5.013 which is equal to நமக்கு என்ன வருதுன்னா minus 0.700. ஓகே 700 வந்து வருது 5.013 தான் இல்லையா ஆமாம் 0.77 போட்டுக்கலாமா ஆமாம் 4 இது வந்து 1 வந்து போட்டுக்கலாம் இங்கே நமக்கு என்ன வருதுன்னா minus 7 வந்து நமக்கு வந்து வருது அப்போ 7 வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 7லேருந்து ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.7000 போட்டுப்போம் ஓகேவா அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 6.3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரி கரெக்ட் அப்போ minus 6.3 which is equal to நமக்கு pKa வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 6.3 வந்து நமக்கு வந்து வரும் ஸோ திஸ் இஸ் த pKa வேல்யூ அப்போ நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இங்கே என்னெல்லாம் கேட்டுக்கிறாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆனியன் கேட்டுக்கிறாங்க அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆனியன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு சரி கரெக்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டுக்கிறாங்க Ka வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து pKa கேட்டுக்கிறாங்க pKa வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு